ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலில் படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் சேதமடைந்தன. ராமேஸ்வரத்திலிருந்து 600 படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். படகிலிருந்த GPRS கருவி, வலைகள் போன்ற மீன்பிடி சாதனங்களை அவர்கள் அறுத்தெறிந்து மீனவர்களை அடித்து விரட்டினர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். நான் கடலுக்கு போனோம். நேற்று போன இடத்துல நேவி வந்துச்சு. நம்ம இந்தியா எல்லையில் இருந்தோம். சிபிஎஸ் எக்கோ சென்ட்ரு எல்லாம் ஏறி உடச்சி போயிட்டாப்புல. நாங்கள் இதுவரையாச்சு நாங்கள் இப்படி நடந்தது பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி நடந்தது எங்களுக்கு பெரிய இழப்பு. எங்கள் ஓனருக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸு. நேவி வேறு எதுவுமே சொல்லலை. ஏற்கனவே ஆட்களை அடிச்சுட்டு சிபிஎஸ் இது மட்டும் உடச்சி போட்டு கம்பாத்தை வெட்டி விட்டு போயிட்டாப்புல. இலங்கையில் சிறிசேனா தலைமையிலான புதிய அரசு 1 மாத காலம் வரை தமிழக மீனவர்கள் மீது எவ்வித தாக்குதல் சம்பவம் நடத்தப்படவில்லை. தற்போது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல் நடத்த துவங்கி இருப்பது மீனவர்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.